நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 641வது வீடியோ. இன்றைக்கி 30வது நாள் கதையாக திரிபுரா ரகசியம் பார்க்க போகிறோம். 30 days ஓடிட்டு பாருங்க. இப்போ திரிபுரா ரகசியத்தில் இப்போ கண்டினியூஷன் பார்க்குறோம். விஷங்கன் மாண்டதை கண்டு கேள்விட்ட பண்டாசுரன் முக வருந்தினான். பிறகு தனக்குத்தானே சிரித்து கொண்டு, இப்படி வருந்துகின்றேனே, என்ன செய்வது? தேவியின் பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டாள். மீதம் இருக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயம் நிறைவேற்றிப்பான்னு சொல்கிறான். எவ்வளோ நல்ல விஷயம் இது! ஒரு பக்த ரகசியமாக இதை வேண்டினால் தேவி உடனே செய்து வைக்கிறாள். அவள் காமதேனு தான். அந்தராத்மாவை இருக்கும் அவளை நான் கேட்பதற்கு மேலும் தருபவளை, பரமானந்தம் அளிப்பவளை எண்ணாது மரணத்தில் கொண்டுவிடும் துயரமே சாரமாய் உள்ள இந்திரிய சுகத்தில் துர்திருஷ்டவசமாய் பலர் உடல்கிறார்கள். நான் மிகவும் பாக்கியவான். என் பார்வையை தேவி ஸ்ரீ லலிதாவின் மலரடியில் வைத்து இந்த அழுக்கு நிறைந்த சரீரத்தை விட்டு சந்தேகமின்றி தேவியின் இருப்பிடத்தை அடைவேன் என்று இதை நினச்சிக்கலாம். இதையெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாதவாறு பெருங்கோபத்துடன் படைகளை திரட்டினான். 1000 சிங்கங்கள் ஒரு மிகப்பெரிய தேரில் போருக்கு கிளம்பினான். அதனுள் 50 சேனை தலைவர்கள் வந்தனர். பூமி அதிர்ந்தது. பண்டனுடைய சேனை வருவதை கண்ட மந்திரணி லலிதாதேவியிட மகாராணி பண்டாசுரனே நேரில் யுத்தத்துக்கு வந்திருக்கா சொல்கிறார். இதற்கு தேவி லலிதா இதுதான் சரியான நேரம் சொல்லி மந்திரணி சொல்கிறத வச்சுட்டு சம்மதிக்கிறார். சக்தி படைகள் தயாராகின்றன. குதிரைப்படையினர் முதலில் அஸ்வாரூடா சென்றார். அவளுக்கு பின் யானைப்படை சம்பத்கிரி சென்றார். அதைத் தொடர்ந்து இளம் சத்கள் சொல்ல பாலா சென்றார். அடுத்து அனிமா முதலிய சக்திகள் சூட 9 அடுக்குகள் கொண்ட மகா ஸ்ரீசக்கரம் வந்தது. தாமரை சென்னன் கொண்ட முத்துக்குடையுடன் தேர் வந்தது. நவமணியால் ஆன ரதம் இந்திரியங்களே குதிரைகளாக்கி தேரை இழுத்தன. சக்கரேஸ்வரி மகா திரிபுரசுந்தரி விவேகத்தை குறி சாட்டையுடன் தேரை செலுத்தினாள். கடும் யுத்தம் நடந்தது. இந்த நேரத்தில் கேய சக்கரத்தில் மந்திரனையும் கிரி சக்கரத்தில் ரெண்டினையும் தொடர்ந்து வந்தனர். மை போல் கருத்த குதிரையில் அவளை இந்த சக்தி கிளர்ச்சியோட திரஸ்கரணி வந்தாள். கடும் யுத்தம் நடந்தது. படைகளின் சுமை தாங்காது பூமியை பிளந்து அஞ்சி தன் நாயகன் ஓடுவது போல எங்கும் புழுதி பறந்தது. இருபுறமும் அம்புகள், ஈட்டிகள், கத்திகள், வாட்கள், திசூலங்கள் இதெல்லாம் டங்கடங்க மோதி ஒரே சத்தமாக இருக்கு. சில பேர் வீரமரணம் பெற்று சொர்க்கம் சேர வேண்டும் என்று புலம்பினர். சக்தி கணங்கள் அசுர படைகளின் வலிமை இவ்வளவுதான், அவர்கள் அழிந்தது நாம் ஜெயமடைவோம் என்று சொல்லி பொறுப்புகின்றனர். வக்ராசன், வாமனன், தலன், தீர்க்கநாசன், சுபாகு, வித்யுஜிஹ்வா ஆகியோரை அஸ்வாரூடா கொன்றார். தாளஜங்கா, குடிலாசன், ரணவத்ததா, நிஷதன், சம்பரன், குரூரன் ஆகியோரை சம்பத்கிரி கொன்றார். குரூரபதனை ஜம்பனியும், சுசிமுகானை சம்பனியும், காந்தகரனின் அந்தனியும், மிருக பக்தரனை மோகினியும், காலகேயனை பைரவரும், வியாக்கிராஸ்யாவை காலாகிருஷ்ணனையும், முண்டமூர்த்தனான சொப்னேஸ்வரியும், பண்டபாசரனை வடுகரும் கொன்றனர். உலூகன், கரபாண்டியன், மகாகுஷி, சிவாரவன், சுனிதாட்சன், காலகேத்து, காலக்கிரீவன், மகாஹனு, கிருதவாகன், காகமுகன் ஆகியோரை தண்டினை கொன்றாள். சுகஷாமளா, ஷாரிக, லகுசங்கீத, சாகித்ய சாவளா ஆகிய முறையே நிகும்பன், கும்பஸ்தகன், சக்கராட்சன், தீர்க்கதம்ஷ்ரன் ஆகியோரை கொன்றனர். உலபானன், சடங்கன், கரஞ்சாட்சன், முண்டன், சண்டன், மிருகானனன், சாலசீரன், திபிஸ்ருங்கன், சுனகன், சூர்பகர்ணன், வக்ரகுஷி, வாமமுகன், காலகன், கோதாரன், விட்டன் ஆகியோர் மந்திரணி கொன்றார். இப்படி சொன்ன சேனத்தலைவர் எழுதி கண்டு மகிழ்வுடன் பண்டாசுரன் தன் தேசாரி என்று சக்தி படையுடன் தேரை செலுத்து, மயிர்குச்சேரியும் என் வீரத்தை பார்க்கிறான். சாரதி, அசுரமன்னா எனக்கு சந்தேகம் கேட்கட்டமா அப்படின்னு கேட்குறான். பண்டாசுரன் கேளுன்றதும், சாரதி, சக்தி படைகளை வெல்வதை மிகவும் கடினம். விஷுக்கரன் போன்ற பெரும் வீரர்களே கொண்டு விட்டார்கள். புதல்வர்களையும் சகோதரர்களையும் எழுந்து நீ கொஞ்சம் கூட வருந்தாமல் இருக்கும் உண்மை காண்கிறேன். நீங்கள் பாலாவுடன் யுத்தம் செய்ய முடிவதை கவனித்தேன். உங்களுக்கு தேவி மேல் பக்தி இருப்பதை தெரிகிறதுன்னு சொல்கிறாங்க. தனக்கு வெகு காலமாய் சேவை செய்து வரும் சாரதி இப்படி கேட்டதும் பண்டன், அசுரா கேள், இங்கு தேவி லலிதா பராத்பரா சிவா, அவள் கையால் மரணம் அடைவதுதான்
நான் வருத்தமோ அச்சமோ நெருங்காத அவள் இருப்புடன் அடைவேன். துயர்ந்திறந்த உலக வாழ்க்கையை மாயையில் அகப்பட்டவர் மிகவும் உத்தமமானது என்பது தவறாக நினைக்கிறார்கள். அதற்கும் மேலே அசுரர்களின் பூமியானது மிகவும் பயங்கரமானது. இந்த பூமியை நல்ல இடமாக கருதுபவன் ஒன்றுமறியாத விலங்கே ஆகுவான். நான் வாஸ்தவத்தில் தேவி மகாலட்சுமியின் தூதுவன் மாணிக்கசேகரன். நான் செய்த பாவத்தால் இந்த கொடிய நிலையை அடைந்தேன். இருந்தும் தேவியின் அனுகிரகத்தால் எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தேன்னு சொல்கிறான். ஸ்ரீ திரிபுராம்பாவே பிரம்மாதி தேவர்களுக்கு தாய். அவளால் கொல்லப்பட்டால் எனக்கு புதல்வர்களும் சகோதரர்களும் நல்ல கதியை அடைந்தனர். அவர்களோடும் என்னோடும் சேர்ந்து நீயும் நற்கதி அடைந்து மோட்சம் பெறுவாயின்றான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சாரதி கவலையை விட்டு அசுர மன்னனை போற்றி தன் முன்னே இருக்கும் தேவி லலிதாவின் படைகளை பக்தியுடன் வழங்கினான். சம்பத்கரி, அஸ்வாரூடா, தண்டினி, மந்திரினி ஆகியோர் அனைவரிடமும் தன் போர்த்தியிருந்த மழையை காண்பித்த மண்டாசுரன் அசுரர்களிடம் அவர்களிடம் தேவியே உங்கள் வீரம் கண்டு மகிழ்ந்தேன், உங்கள் மகாராணியுடன் யுத்தம் புரிய விளைகின்றேன்னு சொல்கிறான். பண்ட ஸ்ரீசக்கர ரதத்தை அடைந்து மகத்தான யுத்தத்தை தொடங்கினான். சக்தி கணங்கள் இந்த போரை பார்த்து கொண்டு இருந்தனர். அவ்வாறு யுத்தத்தை காண வந்த தேவர்களும் சித்தர்கள் ரிஷிகளுக்கு உரிமைந்தனர். ஸ்ரீ லலிதா தேவியை நேருக்கே சென்ற பண்டாசுரன் மிக்க மகிழ்ந்து மானசீகமாக பக்தியுடன் அவளை பணிந்து அவள் மீது 5 அம்புகளை விட்டான். முதல் 2 அம்புகள் புஷ்பங்களாகி தேவியின் திருவடிகளில் விழுந்தன. 3வது அம்பு மாலையாகி தேவியின் கழுத்தில் விழுந்தது. 4வது தேவியின் புஷ்பம் மாறி பழிந்தது. 5வது அம்பு தேவியின் மகுடத்தில் வைரமாக அமர்ந்தது. இந்த பூஜையை ஏற்று தேவி லலிதா மிகவும் மகிழ்ந்தார். இதை கண்டு தேவர்கள் வியந்தனர். நாரதர் மூலமாக பண்டாசுரனுக்கு தேவி லலிதா மீது இருக்கும் பக்தியை கேள்விப்பட்டு இந்திரன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இதை அடுத்து ஒரு பெரும் போர் துவங்கியது. வானமே அஸ்திரங்களாலும் ஆயுதங்களாலும் மூடப்பட்டது. தேவியை மனதில் நிறுத்தி பண்டாசுரன் வெளியே வந்து அவளை இகழ்வது போல் பேசினான். தேவி லலிதா, பெண்களுக்குரிய குணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு புருஷன் பெண் வேஷம் போட்டது போல் இருக்கிறாய். நீ பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை. உனக்கு பயமோ நாணமோ கிடையாது. நீ நல்ல குலத்தை பிறந்தவில்லை. என் பூர்வ ஜென்ம வினையால் இப்படி என் முன்னே உக்கிரமாக காட்சியளிக்கிறார். நான் உண்மை சொல்கிறேன் கேள். இருப்பது இருக்கட்டும். நீ என் முன்னே இருக்கிறாய். ஏமாற்று வேலை பண்ணாது, மாயாஜாலம் செய்யாது, என் முன்னே சிரமாயிரு, ஓடாது எல்லாம் சொல்கிறான். இந்த வார்த்தைகளை புரிந்திருக்கும் உள்ளத்தத்தை அறிந்த லலிதாயை மகிழ்ந்து, அசுரராஜனே கேள், நீ சொன்னது சரியே. உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் அகங்காரத்தை அழிப்பேன். என் கண்ணில் பட்டாருக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லி அவன் பண்டாசுரன் மீது சரமழை பொழிந்தான். பதிலுக்கு அவனும் அம்பு மழை பொழிந்தான். இந்த பதில் பண்டாசுரன் அக்னி, நீர், சந்திரன், குபேரன், மலை, வாயு, பிரம்மா, குமாரன் ஆகிய அஸ்திரங்களை பிரயோகித்தான். சூரியன் பனியை மிரட்டது போல் தேவி லலிதா தேவி இந்த அஸ்திரங்களை தகர்த்தெறிந்தாள். இதை அடுத்து பண்டாசுரன், மதுகைடபன், சோமகன், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, பலி, கார்த்திவீயார்ஜுனன், ராவணன், கும்பகர்ணன், புரன், கிராகன், கம்சன், திவிர்த்தன் ஆகிய விஷ்ணு விரோதிகளை உண்டு பண்ணினான். உடனே தேவி தன் 10 கைவிரல்களில் நொடிகளிலிருந்து நாராயணன் 10 அவதாரங்களை உண்டாக்கி அவளை அழிச்சிடுறார். நாராயண தசாக்கிருதின்னு வரும். அடுத்து பண்டாசுரன் மகாதேவரின் எதிரிலான அந்தகாசுரன் ஆகியோரை உண்டு பண்ண தேவி லலிதா நெற்றிக்கண்ணில் இருந்து மகாதேவரை படைக்க அவர் அந்த 4 அழித்தார். இந்த மாதிரி படைக்கப்பட்ட அசுரர்கள் மீண்டும் சக்திகளுடன் போரிட்டனர். அனைவரும் பண்டாசுர சக்தியை கண்டு மிகவும் வியப்படைந்தனர். மந்திரினி தேவி லலிதாவுடன் சென்று, தேவி பண்டாசுர சக்தியை அச்சமளிக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக யுத்தம் நடக்கிறது, சீக்கிரம் முடிங்குன்றார் மந்திரினி தேவி. தேவர்கள் லலிதாம்பிகை துதித்தனர். ஜெய ஜெய லலிதாம்பிகை, உன் திருமணி தாமரர்களுக்கு வேலை செய்வோருக்கு என்னதாய் கிடைக்காது. உன் குணங்களை போற்ற கற்பக வருஷங்களை விடவும் சீக்கிரமாய் விருப்பங்களை பூச்சிவாய். நீ சீக்கிரம் இந்த இது தாயே, உன் லீலையா பிரபஞ்சம் ஒழிகிறது. அசுரர்கள் யுத்தம் செய்து உனக்கு என்ன களைப்பு ஏற்படும். சத்காரியங்களால் சுத்தமான எங்கள் சுத்தத்தில் நீ குடியிருக்கிறாய் அப்படிதான் சொல்றா தேவர்கள். தேவி பண்டாசுரன் அழிந்ததால் அவனால் ஆளப்பட்ட 105 உலகங்கள் இப்போது விடுதலை பெற்றன. இப்போ என்ன ஆகுதுன்னா, தேவி கடைசியில் பண்டாசுரனை அழிச்சிடுறா. அது எந்த பானத்தை போட்டு அழிக்கிறான்னா,
அதான் அதுக்கு முன்னாடி பாலம் வந்து திருப்பி திருப்பி பண்டாசுரன் புதல்வர்களை 7 முறை கொல்லப்பட்டும் திருப்பி திருப்பி பழைச்சி அதோட சண்டை போடுறார். விஷங்கனும் 9 முறை கொல்லப்பட்ட விஷுக்கரனும் மறுபடி போரிட வந்துள்ளனர். இதுபோல ஏற்கனவே பலமுறை கொல்லப்பட்ட கரங்கன் போன்ற மீண்டும் மீண்டும் யுத்தத்துக்கு வந்தனர். புன்னகைத்து தேவி லலிதா மந்திரனி அஞ்சாதே, இந்த அசுரராஜனை நொடியில் நாம் அழிப்பதை பாரு சொல்றார். அப்படி சொல்ல லலிதா தேவி பாசுபத அசரத்தை விட்டார். அசுரப்படை அனைத்தும் அழிந்தது. அடுத்து தேவி லலிதா இன்னொரு அசத்தை விட்டு 8 திக்கும் தீயால் சூழ்ந்து பூமி அதிர்ந்தது. பண்டாசுர தேவி திருவிழை தன் மனதை பதிக்க அந்த சமயம் தேவி லலிதா காமேஸ்வர சக்தி விட்டார். உலகையே ஜொலிக்க வைத்து பிரபஞ்சங்களை அழிக்கக்கூடிய நெருப்புடன் அது பாய்ந்தது. இந்த சூரிய நகரத்தை வந்து அழிச்சிடுது. கண்விழித்த பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்கள் பண்டாசுரர் இருந்த சோடு தெரியாது போயிருந்ததை கண்டு வெற்றி முழக்க செய்தனர். பண்டாசுரன் அழிச்சிட்டான், சூரிய நகரம் அழிஞ்சு போயிடுது. எல்லா கட்டடங்களும் விலங்குகளும் சகிதமாய் பண்டாசுரனை எரித்து சாம்பலாகிவிட்டது. அது மாதிரி ஆயிடுறது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ தேவர்கள்லாம் துதிக்கிறான் அம்பாளை. தேவி பண்டாசுரன் அழித்ததால் அவனால் ஆளப்பட்ட 105 உலகங்கள் பொழுது விடுதலை பெற்றதுனாலாம் சொல்லி அவளை புகழறா. இப்போ விஸ்வகர்மா அங்கே வந்து பிரம்மாவிடம், பிரம்மா நீ சொன்னபடி மேருமலை உச்சியில் தேவிக்கு ஸ்ரீபுரம் நிர்மாணித்து விட்டேன். தேவியுடன் வந்து அதை பார்க்க வேண்டும் என்றார். அவ்வாறு தேவி பிரம்மாதி தேவர்களும் அங்கு சென்று பார்த்தனர். அப்படியே மகா ஸ்ரீபுர ராஜ்யம் கொண்டே இருப்பதை கண்டு அதிசயித்தனர். அதாவது பார்க்கடல் மத்தியில் ரத்ன தீபத்தில் தனியாக ஒன்று இருக்குது, மேலே இருக்குது, இந்த உலகங்களுக்கு அப்பாற்பட்ட. அதே மாதிரி இமயமலை சார்ந்த மேருமலை மேலே இந்த மாதிரி பண்ணுறேன். ஒவ்வொருக்கும் பிரம்மலோகம் இருக்குது, விஷ்ணுலோகம் இருக்குது, கைலாசம் எல்லாமே இந்த மேருமலை கிட்ட வந்து வந்துடுது கீழே. ஸோ அங்கே வந்து என்ன புரோஷனமாக வேத செயலை ஆரம்பித்த பிறகு சங்கீத வாக்கியம் எண்ணிச்சை முடிக்கின. கந்தர்வர்கள் எளிமையாக பாடினர், அப்சரசர்கள் நடனமாடினர், ரிஷிகள் நாமாக்களை பாராயணம் பண்ணினர். அனைவரும் காண பிரம்மா தேவி ஸ்ரீ லலிதாவை மகா சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணினார். பற்பல நதிகள் மற்ற கடல்களில் கொண்டு வந்த தீர்த்தத்தில் நவமணியான கலசத்தில் வைத்து வசிஷ்டருடன் பிரம்மா தேவிக்கு புரோஷனம் செய்தார். பட்டாபிஷேகம் ஆனதும் தேவியை தேவர்கள் உத்தம வஸ்துக்களை கொண்டு சமர்ப்பித்து வழிபட்டனர். தேவி லலிதா திவ்ய வஸ்திரமும் ஆபரணங்கள் அணிந்து ஸ்ரீசக்கர பீடத்தில் பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருந்தார். பிரம்மா விஷ்ணு மகேசன் ஆகிய தனித்தனி தேவியர்களை போற்றி வணங்கினர். தேவி லலிதா ஸ்ரீபுரத்தில் உள்ளது போலே மந்திரணி முதலியோருக்கு உரிய இடங்களை அளித்தார். அகசியரே, இவ்வாறு தேவி வேறு சிகரத்தில் ஸ்ரீபுரத்தில் இருந்து கொண்டு பிரம்மாதீயத்திற்கு உத்தரவு தருகிறார். விஸ்வகர்மா நிர்மணித்த ஸ்ரீபுரம் மிக அற்புதமானது. பிரம்மாதி தேவர்கள் அர்ப்பணித்த கொடையையும் பாதரட்சையையும் தேவி அன்புடன் ஏற்றுக்கொண்டார். இந்த பரம பவித்திரமான சரித்திரை கேட்ட அகசியர் ஹயக்ரீவருடன் தயாபரணையும் தேவி இருப்புடன் வேறு சிகரத்தில் உள்ளது என்று ஆச்சரியமாக உள்ளது. இவ்வுலகில் எனக்கு தெரியாத இடமே கிடையாது, மேருவிலும் எனக்கு தெரியாத இடம் இந்த பார்த்ததே இல்லை என்ற அதுக்கு அகசியர் வந்து ஹயக்ரீவர் சொல்ற, அகசியா இது பெரிய ரகசியம். தேவி ஸ்ரீபுரம் கண்ணுக்கு புலப்படாது. தேவி ஸ்ரீ திரிபுரசுந்தரியை முறைப்படி பூஜிப்பவர்களே காண முடியும். தேவியின் சரித்திரத்தை கேட்டு தேவி மீது பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் சொல்றார் அவர். அகசியா, தேவி மகாத்மியத்தை உனக்கு நான் எடுத்துரைத்தேன். இந்த சரித்திரத்தை கேட்டால் சர்வ பாபங்களும் அழியும். கலியுகத்தில் எங்கு மசுத்தமான மனத்துடன் இருக்கும் மக்களுக்கு தேவி திரிபுரசுந்தரியின் மகாத்மியத்தை கேட்ப தவிர விமோசனம் தரும் வெளி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி இவர் முடிக்கிறார். இவ்வாறாய் சர்வாத்மநாத போதி வருவதற்கு தேவியின் மகாத்மியத்தை சிரவணம் செய்வது முதற்படி. மங்களத்தை விரும்புவோம், பாவங்களை களைவதும், வேண்டுவதை தருவதும், பிரீத்தியை வளர்ப்பதும், அச்சத்தை உடனே வகுக்குமான இந்த திவ்ய சரித்திரத்தை சிரவணம் செய்ய வேண்டும், கேட்கணுன்றார். அகசியா, இவ்வாறாய் நான் உனக்கு தேவி லலிதாவின் திவ்ய சரித்திரத்தை எடுத்துரைத்து விட்டேன் என்று சொல்லி ஹயக்ரீவர் விடை பெற்றார். இதோட நானும் வந்து இந்த இதை வந்து நான் இது பண்ணுறேன். இது பண்ண இதனுடைய முடிவு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை இன்னைக்கு உண்டான கதையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.